ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. மை டியர் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களை பற்றின 7 சைக்காலஜிக்கல் ட்ரூத், அதுவும் டார்க் சைக்காலஜிக்கல் ட்ரூத். இதை பற்றி பெண்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியக்கூடாது, ஆண்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பக்கூடிய மாதிரியான ஒரு 7 சைக்காலஜிக்கல் ட்ரூத்ஸை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அண்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெண்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அண்ட் இது என்னடா புது என்விரான்மெண்ட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்க, பேக்ரவுண்டெலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நைட்டு வீட்டில் கரண்ட் இல்லை மை டியர்ஸ், கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் காலையில் இப்படி அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டோன்ட் மைண்ட் இட். அண்ட் ஃபர்தராக பேசி டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. மை டியர்ஸ், முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விமன் கேனாட் கீப் சீக்ரெட்ஸ். நீங்கள் உங்களோட முக்கியமான ஒரு ரகசியத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு க்ளோஸான ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, அது யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களோட தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறீங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க நம்பி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த ரகசியம் இனிமேலும் ரகசியமாக இருக்கும் அப்படின்றத மறந்துடுங்க. பிகாஸ் பெண்களோட மைண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரகசியங்களை கீப்பப் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க அதை யாருக்கிட்டையாவது சொல்லிவிடுவாங்க. அட் த சேம் டைம் அவங்கள பற்றின ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். நம்மளோட கேர்ள் பார்த்தியா, நம்மக்கிட்ட மட்டும்தான் யாருக்கிட்ட சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ட்ரூ கிடையாது. அந்த ரகசியம் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி வேறு யாருக்காவது தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அண்ட் உங்களுக்கு அப்புறமா அது யாருக்காவது தெரியறதுக்கான வாய்ப்புகள்ன்றதும் நிறைய இருக்கும். பிகாஸ் அவங்களால ரகசியமாக வச்சுக்கவே முடியாது. ஸோ ரொம்பலாம் போட்டு பெருமைப்பட்டுக்க வேணாம், நமக்கு மட்டும் தான் தெரியும் இவளை பற்றி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை தாண்டி வேறு ஒருத்தருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறையவே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணால் ஒரே சமயத்தில் 2 பசங்களை லவ் பண்ணவே முடியாது. எய்தர் நீங்களாக இருக்கணும், இல்லாட்டி அது இன்னொரு மேனாக இருக்கணும். ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட என்னால் முடிவு எடுக்க முடியல, நீயா இல்லை அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியல, யூ போத் ஆர் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் லீவ் த விமன். பிகாஸ் உங்களை அவங்க உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போயே இருக்க மாட்டாங்க இன்னொரு பர்சன் கூட. ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து அவங்களா இல்லை நீங்களா முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் லீவர். பிகாஸ் ஒரு பொண்ணு ஒரே சமயத்தில் 2 பசங்களை லவ் பண்ணவே முடியாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது கேட்க கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். பட் பெண்களோட செக்ஷுவல் டிசையர் அப்படின்றது ஆண்களோட ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணு அதை வெளியே காட்ட மாட்டா. பிகாஸ் அவங்க நேச்சுரலாகவே ஷை டைப் அப்படின்றதுனால பெண்கள் அதை வெளியே காட்ட மாட்டாங்க. பட் இதை சாணக்கியாவே சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு ஆண்களோட பசி அப்படின்றது 2 மடங்கு அதிகமாக இருக்குமா. அந்த சேம் டைம் ஷை அப்படின்றது 4 மடங்கு அதிகமாக இருக்குமா. அவங்களோட அடாஷியஸ் கேரக்டர், அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது 6 மடங்கு அதிகமாக இருக்கும் ஆண்களோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க ஈஸியாக முடிவெடுத்துருவாங்க ஒரு விஷயத்தில் பெண்கள் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி பெண்களோட காமம் அப்படின்றது ஆண்களோட 8 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மார்னிங் டைம் மை டியர் வியூவர்ஸ், அதனால தான் இப்படி கிளி மயிலெல்லாம் கத்தும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு பொண்ணு ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. சன்லைட் அடிக்குதா, அவங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி அழுறாங்க அப்படின்னாலே இட்ஸ் நாட் மீன் தட் ஷீஸ் குட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அர்த்தம்லாம் கிடையாது. பிகாஸ் அந்த மாதிரி பண்ணால் நம்ம மேலே சிம்பத்தி வந்து அவங்க மன்னிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அந்த மாதிரி ஃபேக் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஒரு பொண்ணு பசங்க முன்னாடி தலை குனிஞ்சே போகிறா, யார் கூடயும் பேசுறதில்ல, ரொம்ப ஷை டைப்பாக இருக்கா அப்படின்னாலும் இட்ஸ் நாட் மீன் தட் ஷீஸ் அ குட் விமன். அவங்க குட் விமனாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 விஷயங்கள், அவங்க அழுறாங்க இல்லை ரொம்ப ஷையாக இருக்காங்க அப்படின்ற 2 விஷயத்தை மட்டுமே வச்சு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டிசைட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம ஒரு நல்ல விமனாக போர்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தெரியும். ஸோ அதனாலே அவங்க அதை ஃபேக் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்குது. 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் வியூவர்ஸ், இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், முக்கியமாக பசங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணால் ஈஸியாக அவங்க லவ் பண்ணிட்டு இருக்க பையனை விட்டு மூவ் ஆன் பண்ணி போக முடியும். அவங்களோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேமிலியோடு தான் வளருவாங்க. அப்படி ஃபேமிலியோடு வளரும் போதும் அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களோட மைண்ட் செட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஃபேமிலி தான் வளர்கிறோம், பட் இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் நம்ம இந்த ஃபேமிலி விட்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான்.
ஸோ அதனால் நம்ம புது என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே தான் அவங்க மைண்டுன்றது வளர்ந்துருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஈஸியாக ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க லவ் பண்ணுற ஒரு பையனை அவங்க விட்டுட்டு வேறு ஒரு பையன் கூட போகிறதோ இல்லை வேறு ஒரு புது என்விரான்மெண்ட், அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க வீட்டில், அப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு they can easily move on. இது பசங்க நிறைய பேரால் நம்ப முடியாது. ஏன்னா அவள் எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, she never leaves me அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. she can easily leaves you when the time arrives அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போது நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை வேறு ஒரு பொண்ணு லவ் பண்ணியோ இல்லை வேறு ஒரு பொண்ணு கூட இருந்தோ சீட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் மேலே வர கோவத்தை விட உங்கள் கூட சீட் பண்ணாங்க இல்லையா, ஐ மீன் உங்களை கூப்பிட்டு போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு மேலே தான் அதிகமான கோபம் அப்படின்றது வரும். பிகாஸ் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டில் உங்களை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள சீட் பண்ணிட்டீங்க அப்படின்றது தெரிஞ்சும் உங்கள் மேலே வர கோவத்தை விட உங்கள் கூட இருந்த அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே தான் அதிகம் வரும். பிகாஸ் அவங்க தான் உங்களை ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நம்புவாங்களே தவிர, நீங்கள் அவங்கள சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வந்து ஏற்றுக்காது. பிகாஸ் நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் 7வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெண்களுக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல முட்டாள்தனமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க அப்பா கிட்ட ஒரு பேனா வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறப்போ அவங்களுக்கு காசு வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கேட்டு பார்ப்பாங்க, அப்பா எனக்கு இது வாங்கணும் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்பாங்க. பட் அப்போ அவங்க அப்பா கேட்கல, இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா டக்குன்னு அவங்க ரொம்பவே சோகமாக இருக்கிற மாதிரி ஆகிடுவாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லாட்டி சோஃபாவில் உட்காந்து உலகமே முடிஞ்சு போன மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. பட் கேர்ள்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நமக்கான காரியம்ன்றது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு அவங்களுக்கு தேவையான காரியம் ஆகணும், அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க டம்ப்பாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணால் நமக்கான விஷயம்ன்றது கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மைடியர்ஸ், இதுதான் அந்த 7 விஷயங்கள், பெண்களை பற்றின 7 டார்க் சைக்காலஜிக்கல் ட்ரூத்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு பொண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய். அண்ட் மை டியர்ஸ், லெட் மீ இன்ட்ரடியூஸ் சம்ஒன். மீட், ஹீ இஸ் த மேன். இதை வாட்டர் ஆப்பிள் செடின்னு சொல்லுவாங்க. பட்டு பூச்செல்லாம் அடிச்சிருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.